ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எப்படி சாஃப்டாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் ரொட்டி செய்கிறது எப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நோன்பு நாள் ரெசிபியாக இதை செய்து எடுக்கலாம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாமல் லைக்கனும் போட்டுடுங்க. என் வீடியோவை முழுமையாக பாருங்க. அப்போ தான் நான் என்ன செய்யுங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி செய்து பார்க்கலாம். ஐநூறு கிராம் கோதுமை மாவு, அதோட ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை, அதோட ஆயில் கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது தேவையான அளவு மில்கை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. சப்பாத்தி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிப்போம். இன்னும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்ல மாவை பிசைஞ்சு எடுக்கணும். இந்த அளவு பாருங்க. இப்போ நாங்கள் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 1 ஹவருக்கு மாதிரி. உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவிட்டு மசாலா தூள் 2 கரண்டி, மிளகாய் தூள் 2 கரண்டி, தேவையான அளவு மஞ்சள், அதோட கொஞ்சம் தக்காளி சோஸ், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு லெமன் ஜூஸ். இப்போ நாங்கள் இதை நல்லா மெரினேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இப்போ ஆயில் சூடாயிட்டு நாங்கள் அதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுப்போம். ஆயில் சூடாயிட்டு அதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கோம். அதோட வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துப்போம்.
தேவையான அளவு இஞ்சி, வெள்ளைப்பூடு, கறிவேப்பிலை மூன்றையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துப்போம். இது கோல்டன் ப்ரௌனா நல்லா வெந்து வரணும். அதோட தக்காளி, ஒரு தக்காளி வெட்டி சேர்த்துப்போம். இப்போ நாங்க மெரினேட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல சிக்கன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் அதோட மில்க் சேர்த்து இதை நல்லா வேக விட்டுறலாம். நிறையா மில்க் சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியோடய சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். மூடியை போட்டு மூடி அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ நாங்கள் அந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சோமில்ல, அந்த மாவை எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இதை நாங்கள் சிறு சிறு பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பாகமா பிரிச்சு எடுத்துட்டு இப்போ நாங்க ஒரு தட்டுல இதை நல்லா தட்டிப்போம். இந்த மாதிரி தட்டின பிறகு உங்களுக்கு தேவையான அளவு ஏதாவது ஒரு மூடி எடுத்துட்டு இதை நீங்க இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். வேறு வேறையா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே அதே மாதிரி செய்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்படி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு லேசாக கோதுமை மாவு போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மாவு எல்லாம் தட்டி வச்சிருக்கால அதில் இன்னொரு எடுத்து அதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவு இதை வெட்டிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி
ரெண்டு ரெண்டு மாவையும் ஜாயிண்ட் ஆக்கி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம் சிக்கன் எந்த அளவு வெந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை இறக்கிடலாம். இந்த மாதிரி தான் செய்து எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு ரெண்டு மாவு வச்சு தட்டி எடுத்துருக்கிறேன். இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கோம். நாங்கள் இதை சுற்றி வர இப்படி சுட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. லேசான மிதமான தீயில வேக வைங்க, இல்லைன்னா கருப்பாகிடும். பாருங்க இந்த அளவு வெந்துட்டு இப்போ நாங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நாங்கள் இதை ரெண்டா வெட்டிக்கலாம். ரெண்டா வெட்டிட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. சூடா இருக்காதான். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதுக்கு நீங்கள் சிக்கன் செய்து வச்சிருக்கீங்கல்ல, அதை இப்படி போட்டுக்கோங்க. இந்த அளவு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் செய்து எடுத்துக்கோங்க. அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்து கொள்ளலாம். ஈஸியான முறையில் செய்து கொள்ளலாம்.